கரூர் அருகே உப்பிடமங்கலம், லிங்கத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் நியாய விலைக் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் பொருட்களின் இருப்பு, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அளவு கணக்கையும் சரிபார்த்தார். மேலும் பொதுமக்களிடம் சரியான இடையில் தரமான பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். பழனி முருகன் கோயிலில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை புதன்கிழமை ஒருநாள் ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தண்டாயுதபாணி கோயிலில் உள்ள ரோப்காரில் பக்தர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் மாதம் ஒருமுறை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் இந்த மாதத்திற்கான பணி புதன்கிழமை நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பட்டிக்குள் புகுந்த தெருநாய்கள் 17 ஆடுகளை கடித்துக் கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுமணல் பனங்காட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் 30க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவர் திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல் ஆடுகளை பட்டியில் அடைத்து வைத்திருந்த நிலையில் காலை வந்து பார்த்தபோது தெருநாய்கள் கடித்து 17 ஆடுகள் இறந்து கிடந்ததுடன் 3 ஆடுகள் காயத்துடன் இருந்தன. 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு நாள் ஊதியத்தை 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும், வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், நிபந்தனையின்றி வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராமேஸ்வரம் அருகே உச்சிப்புலி கடற்கரையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மண்டபம் கடலோர காவல்படை முகாம் அலுவலகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடலோர காவல் வீரர்கள் நிலம் மற்றும் தண்ணீரில் செல்லும் ஹோவர் கிராப்ட் ரோந்து கப்பல் மூலம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது உச்சிப்புலி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து கடத்தல்காரர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடியில் 18 வயது இளைஞர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேசன் பிரிட்ஜ் நோக்கி சென்ற கார் வியாசர்பாடி மேம்பாலத்தை கடந்தபோது விபத்துக்குள்ளானது. காரில் பயணித்த 5 பேருக்கு நல்வாய்ப்பாக பெரிய அளவிலான காயம் ஏதும் ஏற்படவில்லை. விசாரணையில் ஓட்டுநர் லைசென்ஸ் பெறாத 18 வயது இளைஞர் காரை ஓட்டி வந்தது தெரியவந்தது. பல்கலைக்கழகத்தில் விடைத்தாள்கள் காணாமல் போனதை கண்டித்து போராட்டம் நடத்திய ஏபிவிபி அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலைக்கழகத்தில் 71 MBA மாணவர்களின் விடைத்தாள்கள் காணாமல் போனது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இளைஞர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக கிரிக்கெட் விளையாடிய காட்சிகள் இவை. உத்தராஞ்சல் பிரஸ் கிளப் சார்பில் இன்டர் கிரிக்கெட் போட்டிகள் டேராடூனில் உள்ள கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பேட்டிங் ஆடி அசத்தினார். பஞ்சாப் மாநிலம் குருத்வாரா சவுக் பகுதியில் பெண் ஒருவர் நடனமாடி ரீல் செய்த காட்சிதான் இது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பெண் சண்டிகர் போலீஸ் கான்ஸ்டபிள் அஜய் குண்டுவின் மனைவி ஜோதி என தெரியவந்தது. ஜோதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தனது இன்ஸ்டாவில் வீடியோவை பதிவேற்றிய அஜய் குண்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஜார்க்கண்டில் 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 லோகோ பைலட்டுகள் உயிரிழந்தன. சாஹேப்கஞ்ச் மாவட்டத்தில் NTPC மின் உற்பத்தி நிறுவனத்தால் இயக்கப்படும் சரக்கு ரயில்கள் நிலக்கரி ஏற்றி சென்று கொண்டிருந்தன. அதிகாலை 3 மணி அளவில் போக்நாதி அருகே வந்தபோது 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதின. இதில் பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 2 லோகோ பைலட்டுகள் உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயமடைந்தனர். குஜராத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பனஸ்கந்தா மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 9 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் குடிநீருக்காக நகர்ப்பகுதிக்கு வந்த மானை நாய்கள் விரட்டியதால் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே புள்ளிமான் ஒன்று குடிநீர் தேடி அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தது. இந்நிலையில் மானை நாய்கள் துரத்தியதால் பொதுமக்கள் அதனை மீட்டு நெய்வேலி வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் நெடுஞ்சாலை பணிகள் தனியார் மயமாக்கப்படுவதாக கூறி அது தொடர்பான அரசாணையை கொளுத்த முயன்ற 200க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்ட அரசாணை 140 எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாலை பணியாளர்கள் இந்த அரசாணையின் மூலம் நெடுஞ்சாலைத்துறை பணிகள் தனியார் மயமாகும் என கூறி வருகின்றனர். மாவட்டம் அந்தியூர் அருகே வனப்பகுதியிலிருந்து மனித மண்டையோடு மற்றும் எலும்புகள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்கேகண்டி வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் மண்டையோடு மற்றும் சில எலும்புகள் கிடந்துள்ளன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பர்கூர் காவல் நிலையத்தினர் மண்டையோடு மற்றும் எலும்புகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவாபுரி முருகன் கோவிலில் போதிய வசதி இல்லாததால் சுட்டெரிக்கும் வெயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கார்த்திகை விரதத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு படையெடுத்துள்ளனர். இந்நிலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த போதிய வசதி இல்லாததாலும் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டதாலும் சுட்டெரிக்கும் வெயிலில் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து அவதியடைந்தனர்.